இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து ஏப்ரல் மாதத்தில் வந்து ஃபஸ்ட்டு டைம் டிஸ்கஷன் ஆரம்பிக்குது. ஒரு ஸ்கூலில் போயிட்டு கம்ப்யூட்டர் லிட்ரஸியும் கார்டனிங்கும் கம்பைன் பண்ணலாம். வி சோஸ் சுபத்தலை கவர்மெண்ட் ஸ்கூல் பிகாஸ் இங்கே பிரின்சிபல் வந்து ரொம்ப ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக இருந்தாங்க. இந்த பள்ளிக்கு வந்து ஈகோ எஜுகேஷன் அப்புறம் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்குறதுக்காக வர்றதா சொல்லியிருந்தாங்க. அது அவங்க வந்து கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் கல்வி அப்புறம் ஈகோ கல்வி நிச்சயமாக அனைத்து மாணவர்களுக்கும் தேவை அப்படிங்கிறத உணர்ந்து உடனடியாக நீங்கள் வந்து அந்த பணிகளை ஆரம்பிங்க, மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி சந்தோஷமாக வரவேற்றேன். இப்படி ஒரு ஸ்கூல் இருக்கா, அவங்களுக்கு வந்து நேச்சர் ட்ரிவன் எஜுகேஷன் கொடுக்கலாம் தான் நாங்கள் வந்தோம். கார்டன் பண்ணுறது தான் வந்து ப்ரைம் மோட்டிவ். கார்டனை வச்சு தான் கம்ப்யூட்டர் லிட்ரஸி வரணுன்றதுக்காக ஸ்ரீதர் சென்னையிலேருந்து வந்து ஹீ ஸ்டார்டட் இம்ப்ளிமெண்டிங் கார்டன் பிகாஸ் ஹீ இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் மேக்கிங் கார்டன்ஸ் இன் ஸ்கூல்ஸ். ஆர்கானிக் கார்டன் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணோம். அது க்ளீனிங்லாம் பசங்க பண்ணியிருந்ததுக்கப்புறம் அதை மெஷர்மெண்ட் பண்ணி அதோட அவுட்லைன் எப்படி வரையுதுன்னு ஸ்கெட்ச் பண்ணி அதை எப்படி கம்ப்யூட்டரில் வந்து ஒரு டிராயிங்காக கொண்டு வர்றது நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம். இங்கே வந்து ஈகோ கிளப்லேருந்து ஒரு சார் வந்து எங்களுக்கு நிறையா டீச் பண்ணியிருக்காரு. கார்டனிங், கம்ப்யூட்டரு, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து வேலி போட்டோம் சைடில். அதுக்கு முன்னாடி மண்ணெல்லாம் லூஸ் பண்ணோம். அடுத்து பேடு வச்சோம். அதுக்கப்புறம் விதையெல்லாம் போட்டு நல்லா செஞ்சோம். நாங்கள் வந்து அதுக்கு வந்து பஞ்சகாவியம் போட்டோம். அப்புறமேட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாலாம் வச்சு பூச்சி மருந்து செஞ்சோம். எங்கள் பூச்சி நிறையா இருக்கனால எங்களுக்கு செய்யும் போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சார் கூப்பிட்டப்ப சார் படிக்க தான் கூப்பிட்றாங்க, அதனால தான் பாதி பசங்க வரவே இல்லை கிளாஸ்க்கு. அதுக்கப்புறம் சார் தான் சொன்னார் நம்ம இந்த இடத்துல கார்டன் செய்யலாம். நாங்கள் வந்து ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனுக்கு சார் கூட போயிருந்தோம். அப்போ வந்து அங்கே ஒரு இந்தியா மேப் பார்த்தோம். நாங்கள் அந்த மாதிரி இந்தியா மேப் போகிறதுக்கு பதிலாக நாங்கள் எங்கள் ஸ்கூல் அமைதியாக இருக்கணும்னு சொல்லி ஒரு பீஸ் சிம்பிள் போட்டோம். நான் வந்து பிளைன்ஸ்லேருந்து தான் வந்திருந்தேன். எனக்கு இந்த தோட்ட வேலையெல்லாம் எதுவுமே செய்ய தெரியாது. அப்போ வந்து சார் தான் அவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு சார்லாம் சேர்ந்து பண்ண சொன்னாங்க. முதல்ல நானும் நினச்சா கஷ்டமாக இருக்குன்னு, ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. ஃபென்ஸ் போடுறதுலேருந்து அந்த மண்ணை தோண்டுறதுலேருந்து எல்லாமே வந்து இந்த பசங்க தானாக பண்ணாங்க. அண்ட் தட் வாஸ் அ பிரில்லியன்ட் லேர்னிங். மோஸ்ட் ஃபோக்கஸிங் வந்து கம்ப்யூட்டர் லிட்ரஸில் இருந்தேன். நான் வந்து எனக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியாது. இந்த ஸ்கூலுக்கு வந்தோடனே கம்ப்யூட்டர் ஈகோ கிளப்னு ஒரு இதில் புதுசாக வந்தாங்க. அவங்க வந்து எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸ், அந்த லிப்ரே ஆஃபீஸ், கேல்க்கு, எக்ஸல் சீட்ஸ் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு கேல்க் சொல்லி கொடுத்தாரு, அதுக்கடுத்து இம்ப்ரெஸ், அதுக்கப்புறம் லிஸ்ட் போடுறது சொல்லி கொடுத்தாரு. அந்த வெஜிடபிள்ஸு இதெல்லாம் ஈஸியாக கம்ப்யூட்டரில் டைப் பண்ணலாம் கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் டைப் பண்ண இதிலெல்லாம் கார்டனை இப்படி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு இதெல்லாம் கொடுக்குறது, கலர் கொடுக்குறது, அதெல்லாம் கற்றுக்கிட்டோம். முன்னால் எனக்கு கம்ப்யூட்டர்னா இதில் கேம் தான் விளையாடுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ தான் இதில் நிறைய விஷயம் இருக்குது. இதில் காய்கறியெல்லாம் எவ்வளோக்கு வாங்கணும் அதெல்லாம் டோட்டல் பண்ணி இந்த எக்ஸல் ஷீட்டில் போடுறது, இந்த லிப்ரே ஆஃபீஸ் இம்ப்ரெஸில் வந்து நம்ம ஃபோட்டோ போட்டு இதெல்லாம் பண்ணோம். அப்படிலாம் எனக்கு இங்கே வந்தால், இந்த ஸ்கூலுக்கு வந்து தான் அந்த கம்ப்யூட்டர் ஈகோ கிளப் சார் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்போ நான் மாணவர்கள் சேர்க்கைன்னு போகும்பொழுது நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா ஒவ்வொரு வீடாக நாங்கள் போனோம். இப்போ மாணவர்கள் நானும் போகும்பொழுது என்னை கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் வச்சுருக்காங்க, வீட்டுக்கு முன்னாடியே தோட்டம் வச்சுருக்காங்க. சார் நான் ஸ்கூலில் கற்றுக்கிட்டதை நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம் பாருங்க அப்படிங்கிறத பார்த்து என்னை கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு வீடாக காட்டுறாங்க. அந்த மாணவர்கள்ட்ட ஒரு ஆர்வம் வந்திருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெளிவாக தெரியும். I think Sridhar worked very, very closely with the students in lot of other things as well. Adu also helped them get very used to us and comfortable. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ரூம்ஸ் ஆக்டிவிட்டியோட அவங்களுக்கு வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு வந்து டச் அண்ட் ஃபீல்ன்ற கான்செப்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால ஸோ மோஸ்ட்லி வந்து கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்டோரில் தான் வச்சுருந்தோம். ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஓப்பன் அப் ஸ்பேஸில் இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் இருந்துச்சு. இந்த ஸ்கூல் மட்டுமே நம்ம வந்து இந்த ஸ்கூலில் படிக்கிற மாணவன் மட்டும்தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விட பக்கத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுமே அதை தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து சார்.